ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு, 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய், இந்த 3 பேருமே குருவை போல் செயல்பட போகிறாங்க. குரு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீடுங்கிறது என்ன? மகிழ்ச்சி, கலைகள், குழந்தை, ஒரு விளையாட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சந்தோஷம், கலைத்துறையில் அத்தனை கலைத்துறையும் அதில் அடக்கும். அப்போ அந்த மாதிரி 5இல் இருக்கிற குருவை போல் இந்த கிரகங்களெல்லாம் செயல்படுறதுங்கிற போது நம்மளுக்கு நன்மை தானே நடக்கும். 2இல் சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராகு கிரகம் நம்மளை ப்ராப்ளம் பண்ணிடுமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் 6ஆம் வீட்டில் சண்டை சச்சரவை வளர்த்து விடுவாருங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் குரு என்கின்ற நட்சத்திரத்தின் மூலம் இவர்களெல்லாம் நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க. 5ஆம் பாவத்தின் வழியாக நன்மைகளை செய்கிறாங்க. இப்போ சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசுகிற பேச்சு 2ஆம் இடம், வாக்குஸ்தானம்னு சொல்கிறது, கையிருப்பு பணம்னு சொல்கிறது. நம்ம ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கலைப்பொருளை வாங்கலான்னு நினச்சிருப்போம், கலைக்காக செலவிடலான்னு நினச்சிருப்போம். ஒரு பொருளாக நம்ம இன்பம் பண்ணலாம், இன்பமாக இருக்கணும்னு அந்த பொருளை ஆசைப்பட்டிருப்போம். அதெல்லாம் இந்த சனி செய்வார். எப்போ செய்வார்னா, நம்மளுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஆனால் 2ஆம் வீட்டுக்கு கொஞ்சம் அது தடை தான். என்ன தடை? பெருசாக சேமிப்புங்கிறது பெருகாது, கரையும். ஆனால் அந்த கரையிறதுனால நமக்கு சந்தோஷம். இப்போ ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, அல்லது ஒரு சுற்றுலாவுக்கு போகிறீங்க, ஒரு உல்லாசமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க. இதுக்கெல்லாம் பணம் செலவாகத்தான் செய்யும். ஆனால் அதில் இன்பம் என்பது நமக்கு ப்ராஃபிட். அப்படி இந்த சனி நம்மளுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சனியினுடையது நடந்தால் இது உங்களுக்கு பொருந்தி வரும். அதே மாதிரி உபநட்சத்திர கணக்குன்னு ஒன்று இருக்குது. பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நீங்கள் கணித்து பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக இந்த சனியோ குருவோ வராமல் இருந்தாலே இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அந்த மாதிரி 8, 12 தொடர்பில் இருந்து திசை நடத்தும்போது அந்த நிகழ்வு நமக்கு மகிழ்ச்சி தருவதற்கு பதிலாக துன்பத்தை தரும். அப்படி எடுத்துக்கணும். அடுத்தபடியாக இப்போ நம்ம 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவுக்கு வருவோம். தைரியத்தை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஈடுபாட்டை கொடுக்குறாரு. அப்போ இதுக்கெல்லாம் ராகு நன்மை செய்கிறாரு. அந்த நன்மையை குரு அங்கீகாரம் பண்ணுறாரு. ஒரு ஆவணங்கள் ரெடி பண்ணுறது, வெளிநாடு பாஸ்போர்ட், விசா இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது, அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஐடி லைனில் இருக்கிறது, சினிமா துறையில் அட்வர்டைஸிங்கில் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, நம்மளுடைய ஆழ்ந்த அறிவை கொண்டு வேலை செஞ்சு அதுக்காக நம்ம நம்மளை தயார்படுத்துறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியான காரியங்களில் ஈடுபடுறது, இத்தனைக்கும் இந்த ராகுனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை குரு தருவார் ராகுவின் மூலமாக. அப்போ இதெல்லாம் நமக்கு சிறப்பை கொடுக்கறது. சில பேருக்கு விளையாட்டு சார்ந்த ஈடுபாடுகளை மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி கொடுப்பார். அதாவது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், விளையாட்டில் ஒரு புகழ் பெறலான்னு ஒரு சில ஆர்வங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ தகுந்த நேரமாக அது வேலை செய்யும். அதே போல் புதிய கண்டுபிடித்தல், புதிய ரூட்டில் போகிறது, புதிய பயணம், புதிய வழிகாட்டுதல் எடுத்துக்கிறது, இதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும். இப்போ நிறைய பேர் டிஜிட்டலில் ஆன்லைனில் பண்ணுற வேலைகள், யூடியூப் மாதிரியான ஊடகங்கள் சார்ந்த வேலைகள், இதுக்கெல்லாமே வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தபடியாக நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு மாதிரி செயல்பட போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சில பேருக்கு வேலையை இல்லாமல் கூட போகும். யாருக்கு அப்படின்னா,
செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கிறவங்களுக்கு கணக்கெடுத்துக்கணும். அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு இந்த கோச்சாரம் வந்து வேலைக்கு சப்போர்ட் பண்ணல. இது மட்டும் ஒரு மைனஸ். ஆனால் ஒரு சில பேருக்கு நன்மைகள் எப்படி நடக்கும்னா, கடன் இருக்கிறது கிளியர் ஆகிடும். கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். கடன் அடைபடும். நோய்கள்லேருந்து விடுபட முடியும். ரொம்ப நாளாக அவதிப்பட்டு இருந்தோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி எனக்கு இப்போ குணமாயிருச்சின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் சில பேர் லீவ் போட்டுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ரிலாக்ஸேஷன், என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போகிறதுக்கு உண்டானது குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளுக்காகவோ அல்லது குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவோ, குடும்ப சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயில் காரியங்கள் பண்ணுறதுக்காகவோ, வேலை சார்ந்த விடுமுறைகள் வந்து கிடைக்கும். கடன் அடைபடும். இதெல்லாம் வந்து நோயிலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் நல்லது நடக்கும். அப்போ 5ல் இருக்கிற குரு நமக்கு ஆரோக்கியத்தையும் குறிக்கிறாரு, நமக்கு மகிழ்ச்சியையும் தர்றாரு, உறவுகளுடைய பலத்தையும் தர்றாரு. அதுக்கெல்லாம் இந்த 3 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது. சனியும் சப்போர்ட் பண்ணுது, ராகுவும் சப்போர்ட் பண்ணுறாரு, செவ்வாயும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு வேலை போகிறது. அது செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அதை பார்த்துக்கணும். திடீர்னு வேலை கம்மியாயிடுச்சு, வேலை போயிடுச்சு, அல்லது ஒரு லே ஆஃப் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு இது. இன்னொரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுக்கும் பொழுது வழக்குகள்லேருந்து விடுபடுறது, நோயிலிருந்து விடுபடுறது, கடன்லேருந்து விடுபடுறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். அப்போ ஒரு ஏப்ரல் 12 வரைக்கும் நம்மளுடைய திசா புத்திகளை ஆராய்ச்சி பண்ணுங்கள். அது என்ன திசா புத்தி நடந்தாலும் சனியோ செவ்வாயோ ராகுவோ சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த பலன்கள் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆனால் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இந்த 4 கிரகங்களில் எந்த கிரகம் வந்திருந்தாலும் அந்த கிரகத்தின் வழியாக துன்பத்தை தரும். உதாரணத்துக்கு இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. சனிங்கிறது என்ன அப்படின்னா, வேலையினால் நமக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும். பணம் சேகரிப்பில் பெருசாக இயங்காது. ஒரு திட்டம் போடுவோம், அந்த திட்டம் செயல்பட முடியாமல் போயிடும். அதனால் சில நமக்கு வந்து மணி ஷார்ட்டேஜ், ஃபைனான்ஸ் ஷார்ட்டேஜுக்கு உண்டாக்கிடும். அதே ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணிகிட்ருப்போம். அந்த 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தது அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகப்படி டிஃபெக்டிவ் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வாங்குகிறோம், அதில் டிஃபெக்ட் வந்துடுது, அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஐடி லைனில் பார்த்திங்கன்னா செய்கிற வேலையில் வந்து ஏதாவது எரர் வந்துடுறது, வேலையில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, இதையெல்லாம் குறிக்கிறது. 8, 12 தொடர்பு இருந்தால் மட்டும் இதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தை கணித்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் செவ்வாய் நம்ம ஒர்க் பண்ணுற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். 8, 12 தொடர்பு இருந்ததெல்லாம் ஒரு வேலையினால் பிரச்சனையினால் நம்ம வந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அங்கே உருவாகும். ஸோ இது இத்தனையும் நம்ம கவர் பண்ணி தான் ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒவ்வொரு தனிப்பட்ட சரித்திரமாக வேலை செய்கிறதுங்கிறத உணர்ந்து நம்ம இந்த கான்செப்டை எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஜோதிடம் நல்ல வழிகாட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.